எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து டெய்லரிங்கில் வந்து கிளாஸ் 2 கற்றுக்க போகிறோம். கிளாஸ் 2ல் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. அது எந்த கிளாத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் காட்டன் கிளாத்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப உங்களுக்கு நீட்டாக வரும். அப்படி இல்லைன்னா பேப்பரில் யூஸ் பண்ணலாம். பேப்பரில் பழகுனீங்கன்னா என்ன ஆகுன்னா, அந்த பேப்பர் தூளெல்லாம் வந்து ஊசியில் மாட்டி கொஞ்சம் டேமேஜ் பண்ணும். அப்புறம் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணும்போது ஊசியை மாற்றுற மாதிரி வரும். அதனால் நீங்கள் பேப்பரை விட கொஞ்சம் கிளாத் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், பழகுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கிளாத்தில் ஸ்ட்ரெயிட்டாக போய் தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளாத்தில் நான் வரைஞ்சிருக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக 2 கோடு போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த கிளாத் ஃபுல்லாகவும் கோடு போட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 கோடு போட்டு இதில் ஸ்டிச் பண்ணி பழகுங்க. நேராக இந்த கோட்டை விட்டு வெளியே இந்த சைடோ அந்த சைடோ போகாத மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கூட நீங்கள் வரையலாம். தெரியுதுங்களா? வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு இப்படி வந்து இந்த இடத்துக்கு ஊசியை குத்தி, அப்புறம் இந்த இடத்துக்கு வந்து இங்கே இருக்க ஊசியை குத்தி மறுபடியும் இப்படி போகணும். இந்த மாதிரி நீங்கள் பழகிறதுனால என்னென்னா, நாளைக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறதுனால அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன், பாருங்கள். இதில் தூக்கிட்டு நீங்கள் வந்து கிளாத்தை வெளியே எடுத்துக்கோங்க. தெரியுதுங்களா? ஸ்டிச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகணும். உங்களுக்கு எப்போ இந்த கோடு வந்து நேராக வருமோ அது வரைக்கும் நீங்கள் கோடு போட்டு போட்டு இன்னும் நெருக்கமாக பக்கத்தில் கோடு போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகுங்க. நீங்கள் வெளியே எடுத்துக்கணும். இதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ப்ளவுஸ் கிளாஸ்க்கு போங்க, சுடிதார் சொல்லிக் கொடுங்கன்னு நீங்கள் சொல்லலாம். அதனால் இதுவும் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. நான் அதனால் வந்து 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லோரும். நெக்ஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறேன். இந்த இடம் வந்தோடனே கரெக்டாக இந்த இடம் வரைஞ்சிருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஊசி குத்தணும். இந்த மார்க் பண்ணியிருக்கிற எட்ஜில் வந்து கரெக்டாக ஊசி வந்து கீழே குத்தி நிற்கணும். அப்போ தான் குத்துனதுக்கப்புறம் இந்த ஊசி கீழே நின்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கிளாத்தை இப்படி திருப்பிக்கணும். திருப்பிட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும் இந்த பாவம் மாதிரி ஷேப்பெல்லாம். இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் அதே மாதிரி அந்த எட்ஜில் ஊசி கீழே குத்துன மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பிக்கணும். திருப்பிட்டு அதே மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் வாங்கணும். வரைய முடியும். அதே இடத்துல அந்த எட்ஜுக்கிட்ட ஊசியை குத்திட்டு நீங்கள் திருப்பி ஸ்கொயர் ஷேப்பில் கூட கொண்டு வரலாம். இப்போ மறுபடியும் அந்த முடிச்ச இடத்துலையே நீங்கள் வந்து நிறுத்திக்கலாம். தெரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் கிளாத் எடுத்து ஒவ்வொரு ஸ்டிச்சை போட்டு பழகுங்க. இந்த ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்ட் போட்டு பழக போகிறோம். அந்த ரவுண்டு பழகுனீங்கன்னா தான் நீங்கள் கழுத்து கை அடிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். அது எப்படின்னு இப்போ சொல்லித்தரேன். இந்த மாதிரி கிளாத்தில் நீங்கள் இன்னும் பெரிய கிளாத்தில் பெரிய ரவுண்டாக கூட நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் சின்ன கிளாத்தில் போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் சின்ன ரவுண்டு இல்லை நிறையா ரவுண்ட் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு சொல்லித்தரேன். இப்போ இதில் வந்து
நீங்கள் அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு ஊசி குத்தி திருப்பின மாதிரி திருப்பக்கூடாது. இது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்டிச் போடணும், அப்புறம் அப்படியே திருப்பணும், 2 ஸ்டிச் போடணும், திருப்பணும். இப்படியே அந்த குதிரையை வந்து கொஞ்சம் தூக்கி 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 திருப்பி திருப்பி தான் நம்ம வந்து இந்த ரவுண்டு வந்து ஷேப் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ ஸ்டிச் பண்ணுற பாருங்கள். நீங்கள் வந்து அந்த குத்தி குத்தி திருப்பினீங்கன்னா அது என்ன ஆகுதுன்னா ஸ்கொயர் ஷேப் மாதிரி மாறிடும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி லைட்டாக திருப்பணும். நீங்கள் நல்லா திருப்பிட்டிங்கன்னா அது வந்து ஷார்ப் ஆகிடும். லைட்டாக திருப்பி திருப்பி இப்படி கொண்டு வரணும். நான் வந்து ஜாக் மிஷினுங்கிறதுனால எனக்கு வந்து காலில் இருக்குது இந்த குதிரை தூக்கிறது. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் கையில் இப்படி தூக்கி தூக்கி இந்த இடத்துக்கு தூக்கி தூக்கி தான் நீங்கள் திருப்பணும் ரவுண்ட் ஷேப். நீங்கள் தைக்க தைக்க ஸ்பீடு வந்துடும். நான் உங்களுக்காக மெதுவாக ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு வரணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்போது இந்த இடத்துக்கு நல்லா ஷார்ப்பாக திருப்பினதுனால இந்த இடத்துக்கு ஷார்ப்பாக தெரியுது பாருங்கள். இந்த ரெண்டு இடம் வந்து கொஞ்சம் அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வரல. அதனால் நீங்கள் 2 ஸ்டிச்சுக்கு ஒருக்க திருப்பி நீங்கள் குதிரையை தூக்கி தூக்கி திருப்பினீங்கன்னா தான் அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும். இந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஸ்டிச் கரெக்டாக வந்துடும். நீங்கள் இதை மட்டும் இந்த கிளாஸில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே.